குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு. நீங்க தான் இனிமே டாப்பர் ஆக போறீங்க. உங்க பிசினஸ்ல யார் டாப்பர்? நீங்க தான் டாப்பர். குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது ராஜாவாக்கி அழகு பார்ப்பான். அப்போ புதுசா வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, 5 நாள் சொத்து, நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி பெறுவீர்கள். அதான் இதுல இருக்கிற ஒரு ஆச்சரியம். நீங்கள் தொடும் காரியம் எல்லாம் வெற்றி பெறும். உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் மிதுனத்துல, இந்த பக்கம் கடகத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்னடான்னா குரு சனியை பார்க்கிறார். இந்த சேர்க்கையெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான பலன்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் பணக்காரராக போறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துக்கலாம். மேனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 40 நாட்கள் எப்படி இருக்க போகிறது? 40 நாள்ல 5ஆம் இடத்திலே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அருமையா இருக்கார். குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு. நீங்க தான் இனிமே டாப்பர் ஆக போறீங்க. உங்க பிசினஸ்ல யார் டாப்பர்? நீங்க தான் டாப்பர். யாரு டாப்பர்? நீங்க தான் டாப்பர். இப்போ நல்லா ஏற்படும். நல்லா நீங்க தான் டாப்பஸ்ட் பொசிஷன்லாம் போவீங்க. இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 5ஆம் இடத்துல 3 8 சுக்கிர பகவான் வந்துடுறார். இந்த சுக்கிரன் எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லவனோ அவ்வளோக்குள்ள கெட்டவன். காரணம் என்ன? உங்களுக்கு 8 குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி. அவன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகளால் செலவு போன்றவை ஏற்படும். எனிவே எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சுப செலவு தான் ஏற்படும். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது ராஜாவாக்கி அழகு பார்ப்பான். அப்போ புதுசாக வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, 5 நாள் சொத்து, புதிதாக நீங்கள் எதை செஞ்சாலும் நல்லா இருப்பீங்க. புதுசாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி பெறுவீர்கள். அதான் இதில் இருக்கிற ஒரு ஆச்சரியம். நீங்கள் தொடும் காரியமெல்லாம் வெற்றி பெறும். ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. அருமையான ஒரு நேரம்னா அது இந்த நேரம் தான். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுவது என்னவென்றால், இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே சகல சௌபாகியம் கிடைக்கிற நேரத்தில் பிள்ளைகளால் சில பேருக்கு வந்து வெளிநாட்டு யோகம், பிள்ளைகளுக்கு வந்து வெளி நாடுகளில் வேலை கிடைக்கும், அதுக்கு நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். கல்யாணம் பண்ணுற செலவு, சில பேர் வீட்டில் வந்து மங்கள சத்தங்கள், குழந்தைக்கு வந்து மேற்படி செலவு, மேற்படிப்புக்கான செலவு போன்றவை எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு செலவுகள் வருகின்றன. இதில் முக்கியமான விஷயமே, 6 சூரிய பகவான் 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கிறார். இப்போ என்ன ஆகும்னா, தேவையில்லாத எதிரிகளால் பாதிக்கப்படுவீங்க. தேவையில்லாத எதிரிகள், கண்ணுக்கு தெரிந்தவர்களை விட கண்ணுக்கு தெரியாதவர்கள் அதிகமாக இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், என்னுடைய ஃபேவரட் டைலாக் மனசில் வச்சுக்கோங்க. என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால நம்மளை யார் வேணால் எதிரி நினச்சிக்கிட்டோம், அது அவங்க ப்ராப்ளம். ஆனால் நம்ம ஒருத்தர் எதிரி நினச்சிட்டு அவன் தான் எதிரி. இதில் உறுதியாக இருங்க. இப்போ தேவையில்லாத ஆட்களை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. என்னுடைய பழமொழியை அடிக்கடி மனசில் வச்சுக்கோங்க. உங்களை மதிக்காதவர்களை நீங்களும் மதிக்காதீர்கள், உங்களை மறந்தவர்களை நீங்களும் மறந்து விடுங்கள். அவ்வளோதான். 4ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருப்பதால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4 குடையவன் ஆட்சி பெறும் பொழுது அதே தான் கற்புல பிரச்சனை வரும். ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் யார் கூடயாவது பேசுகிறீங்களாங்கிற சந்தேகம் ஏற்படும். எங்கே இவர் வந்து ராத்திரியெல்லாம் யார்கிட்ட சேட்டிங் பண்ணுற, இதெல்லாம் நடக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக இருங்க. மனைவியிடம் உண்மையாக இருப்பவர்களுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது. அல்லது நீங்கள் ஏதாவது சேட்டை பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மாட்டிக்குவீங்க. 4ஆம் இடத்திலே புத பகவான் ஆட்சி பெறும் பொழுது நற்பெயரை கெடுப்பார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 12ஆம் இடத்து ராகு வர பழைய கேஸெல்லாம் எடுத்து வெளியே போடுவார். ஏதாவது ஒரு பரவல் போலீஸ் கேஸு, அது மாதிரி கட்ட பஞ்சாயத்து போன்றவையெல்லாம் வருகின்ற நேரம். இந்த 40 நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. கேர்ஃபுல்லாக இருங்க. வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சமூக வலைதளங்களில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கருத்து தெரிவிக்கிற பேர் வழின்னு நீங்கள் எல்லாவற்றுக்கும் கருத்து சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதனால் கடந்து செல்லுங்கள். சூரியனும் புதனுமாக இருந்த புதாதித்ய யோகம் பெறுவதால் நீங்கள் நல்ல புத்திசாலி என்ற பெயர் எடுப்பீங்க. புதிய விஷயங்கள் கற்றுப்பீங்க. ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதுலேருந்து. அதனால் படிங்க. இந்த 40 நாட்களும் தொடர்ந்து உங்களை ஷார்பன் பண்ணிக்கோங்க. நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தால் என்னாகும்? புத்திசாலித்தனம் அதிகமாகும். நிறைய படிக்கணும், படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் என்னுடைய அறிவுரையாக சொல்கிறதுலாம் ஒன்று தான். எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ முன்னுக்கு வருவீங்க. நான் கம்மியாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைய படிங்க, நிறைய முன்னுக்கு வருவீங்க. படிச்சுக்கிட்டே இருங்க, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ மீனராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 100க்கு 95 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடைவது இந்த வருஷத்துல தான். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் சகலவிதமான நன்மைகளையும் எல்லாருக்கும் தரார் என்பதில் மாற்று கருத்து இல்லை.
இந்த குருவோட சேர்ந்து சுக்கிரனும் வரும்போது, தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடையும் பொழுது அசுரகுரு சுக்கிராச்சாரியாரும் சேர்ந்து இருக்கும்போது, தேவகுரு செல்வங்களை தருகிறார், மேன்மையான வாழ்க்கையை தருகிறார். அசுரகுரு சுக்கிராச்சாரியார் காதலையும் இல்வாழ்க்கையையும் தாம்பத்தியத்தையும் தருகிறார். 2 பேருமே சூப்பர் ஆட்களுங்க. சாதாரண ஆள்லாம் கிடையாது, பெரிய ஆளுங்க. பிரகஸ்பதியும் குருவுமாக சேர்ந்தா என்னாகும்? காலபுருஷ தத்துவத்திலே 4ஆம் இடத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் கார் வாங்குற யோகம், குழந்தை பிறக்கிற யோகம், வெளிநாட்டு யோகம் டிஃபால்ட்டாக இந்த வருஷம் கிடைக்கும். இந்த பக்கம் என்னன்னா மீனத்தில் சனி பகவான் உட்காந்து ஒரு குவாட்ரண்ட்ல, இந்த பக்கம் குவாட்ரண்ட்ல சூரியனும் புதனுமாக இருக்கிறார். 2 குவாட்ரண்ட்டுக்குடைய அதிபதிகள் ஆட்சி பெற்று நல்லா சூப்பராக இருக்கும்போது, ரொம்ப நல்லா இருக்க போது, இந்த 2வது அதிர்ஷ்டமாக என்ன கருதப்படுது? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கோல்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். மிதுனராசியிலே சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது, அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பெரும் புகழில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் இல்லைன்னா போச்சு. புகழ் தான் எல்லாம். புகழ் தான் பணத்தை தேடி தரும். அந்த பணமாக மாறுவது, புகழ் தான் பணமாக மாறும். அந்த புகழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். புத்திசாலித்தனமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக யோசித்து அழகாக பண்ணுவீங்க போன்றவைகள் ஏற்படும். குரு சனியை பார்க்கிறார். இது வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் சனியாக இருந்தவர் நிறைய பேருக்கு 7 சனி. யாரும் மேஷராசிக்காரங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் 7 சனி. அது குரு பார்த்து அந்த சனியெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி விட்டுறார். இந்த பக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி, அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி. போதுண்டா எவ்வா, எல்லா சனியும் கிளியர். குருவுடைய ஒரு பார்வையாலே ஆல் சனி ப்ராப்ளம்ஸ் வில் கிளியர். எவ்ரிபடி வில் ஹாப்பி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்த சம்பந்தம் அத்தனை நன்மைகளை தருகிறது நண்பர்களே. உங்கள் ராசிக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள், புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் தொடங்குகிறது. ஒரு தொழில் எப்போ சிறக்கும்? எல்லாம் சொல்ல, கடுமையாக உழைச்சா சிறக்கும், ஓடிட்டே இருந்தால் சிறக்கும், இரவு பகல் பார்க்காம உழைச்சா சிறக்கும். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள். நான் சொல்கிறேன், ஒரு தொழில் எப்போ சிறக்கும்னா, புதிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வரும்போது சிறக்கும். புதிய புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தினமும் ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வரீங்கன்னு அர்த்தம். புது 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 ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் இந்த 40 நாட்களில் வரும். நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் ஏன் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே? இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கலாமே, இங்கே ஒரு இது வைக்கலாமே, இங்கே ஒரு கியூஆர் கோடு வைக்கலாமே, இப்படிலாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த 40 நாட்களில் புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கணும், சூப்பராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.